அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி, அதான் முருங்கைக்கீரையை வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் கடாயில் நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலப்பருப்பு ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா அது வறுத்துக்கோங்க. அது கலர் கொஞ்சம் கோல்டன் கலராக வரணும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். அந்த கோல்டன் கலராக வர்றப்பே தீச்சிராமல் கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை, அதே 25 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதையும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ கை விடாமல் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தீச்சிட வேண்டாம். அடுத்ததாக உளுந்தும் அதே 25 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். கூடவே எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்களா. அது கூடவே ஜீரகமும் மிளகும் நம்ம அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம இது தனியாக எடுத்துட்டு காஞ்ச மிளகாவும் பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம முருங்கைக்கீரை காஞ்சது தான் நம்ம எடுத்திருக்கோம். காஞ்சதையே நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அதில் இருக்க அந்த குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. நம்ம இப்படி நொறுக்குனாலே நொறுங்கிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள ஜாமானத்தையும் போட்டு அரைச்சி கூடவே இந்த முருங்கைக்கீரையும் போட்டுட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், ரொம்ப கொரன்னு இல்லாமல் நம்ம இட்லி பொடி அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நம்ம ஃப்ளேக்ஸ் சீட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளேக்ஸ் சீடையும் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், வேணான்றதும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்க மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது பொரியல் பண்ணோன்னா மேலே கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைனா ரைஸில் ஒரு பிடி சாதத்துக்கு நெய்யோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.